மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கீத்து, என்னடி இந்த ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இங்க 1 வீக் எப்படி ஓட்டுறது? அது சரிமா, ஃபர்ஸ்ட் டேக்கு இப்படியா? ரைட், ஸ்கூல்ன்றதுனால உனக்கு போர் அடிக்குது, காலேஜா இருந்தா போர் அடிச்சிருக்காது, அப்படிதானே? ஆமா. ஐயா வலி இது, தொடச்சுக்கடி. போடி, உனக்கு என்ன? உனக்கு போர் அடிக்காம இருக்கு, ஆனா எனக்கு போர் அடிக்குது. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வர சொல்லு, நம்ம டக்கு டக்குன்னு செக் பண்ணுவோம். 1 வீக்ங்கிறது 3 to 4 டேஸ்ல ஃபினிஷ் பண்ணிடுவோம். ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க போயிட்டீங்க? எனக்கு கிளாஸ் இருந்ததுங்க, இப்பதான் 10th கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு இப்பதான் வரேன். கொஞ்சம் பிரேக் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு போவேன். ஆமா, என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க? அட சாரி ஆன்சம், உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்ல, அது எனக்கு ஞாபகம் இல்ல. சபிக்கிட்டையும் அர்ஜுன் கிட்டயும் பேசும்போது ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? இங்க வந்து பார்த்தா எல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருந்தது. சரி, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமே பார்த்தா நீங்க ஆளையே காணோம். ஆமா கீத்து, இதுக்கப்புறம் எனக்கு கிளாஸஸ் இருக்கு, அதான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு போயிட்டேன் நான். சரி, நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்ததா, அந்த கேப்ல உங்களை வந்து பார்த்துட்டு போலாமே வந்தேன். ஆமா, எப்படி போயிட்டு இருக்கு உங்க செக்அப்ஸ்லாம்? கீத்து, சார் யாருன்னு சொல்லவே இல்ல, நீ மட்டும் பேசிட்டே இருக்க. எனக்கும் இன்ட்ரோ கூட. இன்ட்ரோ கொடுத்துட்டா போகுது. இத இப்பவே கொடுக்கிறேன். சார் தான் மிஸ்டர் ஹான்சம். கீத்து, அவர் ஹான்சமா இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவர் பேர் என்னடினா ஹான்சம்னு சொல்றேன். ஏய் இருடி, அவருக்கு நான் வச்ச பேர் ஹான்சம், ஆனா அவரோட பேரு விக்ரம் சார். இப்போ நம்மளோட இந்த கேம்பஸ்க்கு எல்லாத்துக்குமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணது இவர்தான். ஹாய் சார், ஐ அம் லதா, கீத்து ஃப்ரெண்ட். ஹாய்ங்க மேடம். போதும், அவரை ரொம்ப வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க. ஜல்லு விட்டது போதும் மேடம். ஏ லூசு, அவர் முன்னாடி போய் மானத்தை வாங்குறேன். ஏய் என்ன, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹான்சம்க்கு என்ன எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். நீ ஹான்சம ஜல்லு விட்டதானே, தட் மீன்ஸ் சைட் அடிச்சதானே. யூ கீத்து, வாய மூடடி, அவர் முன்னாடி என் மானத்தை வாங்குறடி நீனு. கீத்து, பாவங்க உங்க ஃப்ரெண்டு, அவங்க சிவனேன்னு தானே இருக்காங்க, எதுக்கு அவங்க இப்படி வச்சு செய்றீங்க? ஐயோ ஹான்சம், உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை பத்தி மட்டும் தான் பேசுவா, நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். என்னடி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அச்சோ, உன்னையும் ஒரு ஃப்ரெண்டா கூட வச்சிட்டு இருக்கேன் பாத்தியா, என்ன செருப்பாலே அடிக்கணும்டி. போடி. கீத்து, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா உங்க ஃப்ரெண்டு நீங்க வச்சு செஞ்சிருவீங்க போல இருக்கு. பாவம், என்னால அவங்களுக்கு இது கஷ்டம். சரி, நான் கிளாஸ் டைம் முதல்ல கிளம்புறேன். நான் உங்களை லஞ்ச் டைம்ல மீட் பண்றேன். கீத்து, லஞ்ச் கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல லஞ்ச் வேணா அரேஞ்ச் பண்ணணுமா? இல்ல ஹான்சம், நாங்க லஞ்ச் கொண்டு வரலாம், ஆனா நோ ப்ராப்ளம், நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, நான் உங்களை லஞ்ச்ல பாக்குறேன். ஓகேங்களா? ஓகே, கேரி ஆன். எருமை லூசு பைத்தியம் பக்கி, ஏண்டி அவர் முன்னாடி என் மானத்தை இப்படி வாங்குன? ஏய் என்ன கோவமா பண்ற? இந்த கோவலாம் உன் மூஞ்சிக்கு செட் ஆகல. ஆமா, பெருக்கி இவ்வளவு கோவப்படுற? எருமை பின்ன என்னடி, எதுக்குடி அவர் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்துன? மூஞ்ச பத்தியும் நான் அசிங்கப்படுத்ததெல்லாம் இருக்கட்டும், உண்மையை சொல்லு, நீ அவரை பார்த்து ஜல்லு விடல சைட் அடிக்கலன்னு சொல்லு. ஆமா, அவர் அவ்வளவு அழகா இருக்கார்ல, அதனால சின்னதா சைட் மட்டும் அடிச்சேன். ஆமா, என் ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு தெரியாது, நீ அவரை வச்சு கண்ணு வாங்காம ஈத்த இறக்கமா பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நீ அவரை சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு. அதனால அவருக்கு நான் சொல்ல என் ஃப்ரெண்ட் உங்க சைட் அடிக்கிறான்னுட்டு. ஹே போடி லூசு, அவர் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? இந்த பொண்ணு நம்ம சைட் அடிக்கிறான்னு நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதானே. விளையாடுறது கீத்து. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? ஏய் நேத்து என்ன கேட்க போறேன்னு தெரிஞ்சிச்சு. என்ன, அவரை லவ் பண்ண போற அப்படிதானே? ஆமா, அழகா இருக்காருல்ல, பார்க்க வேற ரொம்ப அமைதியா இருக்காரா, எனக்கு ஏத்தவர் மாதிரி இருக்காரு, அதான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்னடி சொல்ற? இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஆமா, இவர் 6ஆவதா இல்ல 7ஆவதா? அவனுங்களாம் என்கிட்ட உண்மையா இல்ல, அதனால நான் அவனுங்களா பிரேக்கப் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவரை பார்த்தா என்கிட்ட உண்மையா இருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான் இவரையே லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அச்சோ, நீ முடிவு பண்ணிட்ட தெரியுமா? அதுக்கு ஹான்சம் ஓகே சொல்லணும்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹான்சம் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர். உனக்கு ஓகேனா சொல்லு, ஹான்சம் கிட்ட பேசி உனக்கு அவருக்கு பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன். கீத்து, என்னடி சொல்ற? இவர் ஆல்ரெடி லவ் பண்ணிருக்காரா? அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சான். எப்படி? இவரே ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிருக்குமா, இல்ல இவர் வேணான்னு சொல்லிட்டாரா? ஏய் என்னடி நடந்தது? இவரெல்லாம் பார்த்தா லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியலையேடி. இவரை பார்க்க அவ்வளவு அழகா இருக்காரு, இவருக்கு லவ் ஃபெயிலியரா? நான் கண்டிப்பா இவருக்கு வாழ்க்கை கொடுத்தே ஆகணும். கீத்து, இப்போது நான் முடிவு பண்ணிட்டேன், இவரை மட்டும் தான் நான் லவ் பண்ண போறேன். இனி எவனையும் நான் பார்க்க போறதில்ல, லவ் பண்ண போறதில்ல. நான் இவரை மட்டும் தான் லவ் பண்ண போறேன். ஏய் லலு, ஆயுஷா, நீ கான்ஃபிடென்ட்டா தான சொல்ற? இனிமே வேற எவனையும் பார்க்க மாட்டீங்க. ஹான்சம் எப்படி 6ஆவது 7ஆவது அந்த மாதிரி 8ஆவது எவனையும் ஒருத்தர் பார்க்க மாட்டீங்க. இங்க பாரு, ஹான்சமோட ஸ்டாப் பண்ணிப்பல.
ஹான்சம் நீ ட்ரூவா லவ் பண்றியா சொல்லு, நானே உனக்கு லிங்க் ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன். ஏய் சத்தியமா சொல்றேன்டி, நான் இவரை மட்டும் தாண்டி லவ் பண்றேன். நீ மட்டும் எப்படியாவது பேசி என் லவ் எப்படியாவது ஓகே பண்ணி கொடுடி. நான் இந்த ஹான்சம் தாண்டி லவ் பண்றேன். கண்டிப்பா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது இவரை தான் பண்ணுவேனே. டோன்ட் வரி லாலு, நீ சொல்லிட்டல, கவலையப்படாத. மிஸ்டர் ஹான்சம் உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலைப்படாத. ஏன்னா ஹான்சம் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர்ல ஃபீலிங் தான் இருக்காரு. அவர் ஃபீலிங்ஸை போக்குறேன்னு நான் என் ஃப்ரெண்டுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். ஸோ அவரோட ஃபீலிங்ஸை போக்குறேன், உன்னை அவர் கூட சேர்க்கிறேன். எப்படி நீங்க 2 பேரும் கை கோக்குறீங்க, ஒன்னா ஊரை சுத்தி வரீங்க. எப்படி இது நல்லா இருக்குடி. சீக்கிரமா என்னை அவரே கோத்து விட்டுடி. டோன்ட் வரி லாலு, கேட்டு இருக்க பயமே. நீ கவலையப்படாத. உனக்கு மிஸ்டர் ஹான்சம் தான், ஹான்சம்க்கு நீ தான். ஓகே, சீக்கிரமா உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பொறுப்பு. டோன்ட் வரி லாலு, நான் சீக்கிரமாவே ஹான்சம் மனசை மாத்திடுறேன். தேங்க்யூ டி கீத்து, தேங்க்யூ சோ மச் டி. உன்னை நான் என் வாழ்நாள மறக்கவே மாட்டேன்டி. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு உன் பெரிய வைக்கிறேன்டி. நீ சீக்கிரமா என்னையும் அந்த ஹான்சமையும் சேர்த்து வச்சிருடி. டோன்ட் வரி, கீத்து இருக்கல, கீத்து பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், அது எப்படி பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே நீ அவரை பார்த்து லவ் பண்ற, அதுவும் இந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்ற? இந்த லவ் ட்ரூ தானே? கீத்து என்னடி இப்படி கேட்டுட்ட? என்னோட லவ் உண்மையான லவ் டி, உன்னதமான லவ். நான் அவரை பார்த்ததுமே அவரோட அழகுலையும் சரி, அவரோட பேச்சிலையும் சரி மயங்கிட்டேன்டி. அதனால நான் உண்மையாவே அவரை லவ் பண்றேன். நீ கேள்விப்பட்டதுல கண்டதும் காதல், அந்த மாதிரி தான் எனக்கானவனை கண்டதும் எனக்கு காதல் வந்து விட்டது. கொஞ்சம் பழசா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் ஓகே தான். எனக்கும் ஹான்சமை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு நான் என் ஃப்ரெண்டுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே. என்ன ஹான்சம்க்கு நீ செட் ஆவியான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு நீ தான் கிடைச்சிருக்க, உன்னையே காத்து விட்டுறேன். ஓகே கீத்து அப்படிலாம் சொல்லாதடி, எனக்கு என்னடி குறைச்சல்? ஹான்சம் பக்கத்துல நான் நின்னா நானும் அவருக்கு ஈக்குவலா தான் இருப்பேன். எங்க 2 பேரையும் பாரு, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே இருக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கல, தனித்தனியா நிக்கிறோம்ல, அதனால உனக்கு அப்படி தெரியுது. நாங்க 2 பேரும் சேர்ந்து நின்னா உண்மையாவே மேட் ஃபார் ஈச் அதரா தான் தெரியும். நீ எப்படியாவது சேர்த்து வச்சிருடி. ஓகே டார்லிங், டோன்ட் க்ரை. அத சொல்லிட்டல, கீத்து இருக்க பயமே. கீத்து இருக்கல, கவலையப்படாத. உன்னையும் ஹான்சமையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சேர்த்து வச்சிடறேன். தேங்க்யூ டி, தேங்க்யூ சோ மச் டி. நான் சொன்ன மாதிரி எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரையே வச்சிடறேன்டி. எல்லாம் ஓகே தான்டி. இன்கேஸ் உனக்கு பாய் பேபி பிறந்துச்சுன்னா எப்படி என் பேர் வைப்ப? அது வந்து பொண்ணு பிறந்தா கீர்த்தின்னு வைக்கிறேன், பையன் பிறந்தா கீர்த்தன்னு வைக்கிறேன். ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, இங்க பாரு, உன் கூட ஹான்சம் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் கண்டிப்பா சேர்த்து வச்சிருவேன். ஆனா நீ சொன்ன வாக்கு மாத்திர கூடாது. நீ சொன்ன மாதிரி உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு என் பேர் வச்சிருவல, அதெல்லாம் கண்டிப்பா வச்சிருவேண்டி. நீ கவலையப்படாத. பையன் பிறந்தாலும் சரி, பொண்ணு பிறந்தாலும் சரி, உன் பேரை கண்டிப்பா வச்சிருவேண்டி. அப்போ ஓகே, இந்த டீலிங் எனக்கு ஓகே தான். நீ கவலைப்படாத. சீக்கிரமா ஹான்சம் உன் கூட கை கொத்துட்டு ஊர் சுத்துவாரு. ஓகே பாரதி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ என்கிட்ட ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. என்ன ஸ்ரீ, எதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு உங்ககிட்ட இப்ப எதை பத்தி கேட்கறதுக்கு தோணலையே. ஏன் ஸ்ரீ எப்படி தோணாது? ஏண்டி உன் கண்ணு முன்னாடி தான் விச்சு அண்ணா கிட்ட பேசிட்டு வரேன். என்ன பேசணும், ஏது பேசணும், எதுவுமே கேட்க மாட்டியாடி? அது இல்ல, உனக்கும் விச்சுக்கும் ஏதாவது பர்சனலா இருக்கும், அதை போய் நான் எப்படி கேட்க முடியும்? என்னடி விளையாடுறியா? உன்னை வச்சுதான் எனக்கு விச்சு அண்ணாவே தெரியும். உன்னை மீறி எனக்கும் அந்த அண்ணனுக்கும் என்ன பர்சனலா இருக்க போகுது? ஏய், நீ வேணும் தான் பண்றியா? இல்ல எனக்கு புரியலடி. ஏடி இப்படி இருக்க? ஸ்ரீ, நம்ம கிளாஸ்க்கு போலாம், டைம் ஆகுதுல. வா பாதி, சும்மா டாபிக்க மாத்தாத. நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் எதை பத்தியாவது பேச வந்தா நீ கரெக்டா அந்த டாபிக்க மாத்தி வேற இது கொண்டு வந்துடுற. கிளாஸ்க்கு டைம் ஆகுதுல, நம்ம எது வந்தாலும் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வருவோம்ல, அப்ப பேசிப்போம். வா நம்ம கிளாஸ்க்கு போலாம். ஏய், அப்பவாது பேசுவியா இல்ல அப்பவும் இதே மாதிரி டாபிக்க மாத்தி பேசிடுவியா? ஸ்ரீ, நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசலாம். இப்ப நம்ம கிளாஸ்க்கு போலாம், டைம் ஆகுதுல. வா போ. சரி, கிளாஸ்க்கு டைம் ஆகுதுன்னா இப்ப நான் அமைதியா போறேன். ஆனா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கண்டிப்பா நீ ஒரு முடிவு சொல்லி ஆகணும். என்னதான் உன் மனசுக்குள்ள நீ வச்சிருக்கேன்னு இன்னைக்கு என்னால தெரிஞ்சுக்காம விட முடியாதுடி. சரி வா நம்ம கிளாஸ்க்கு போவோம். வா போலாம். இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு கிளாஸ்க்கு போகணும்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஏய், என்ன சொன்னது மறந்துட்டியோ? நான் உன்கிட்ட தனியா பேசணும். அவளை அனுப்பிவிடு. என்னால அது முடியாது. ஸ்ரீ மட்டும் இங்க போயிட்டா இவன் கண்டிப்பா நம்மள பிளாக்மெயில் பண்ணுவான். இல்ல, ஸ்ரீ நம்ம கூட இருக்கிறது நல்லது. ஸ்ரீ, நம்ம கிளாஸ்க்கு போலாமா? ஏய், அதுதானே அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். வா போவோம், டைம் ஆகுதுல. நீ மட்டும் இப்ப கிளாஸ்க்கு போன, நான் அங்க வந்து
என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவேன். பார்த்துக்க. என்ன கிளாஸ்க்கு போக போறியா என்ன? பாரதி போலாம் வா. இன்னும் நீ பார்த்துட்டே இருக்க, வா போவோம். ஸ்ரீ நீ கிளாஸ்க்கு போ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். நீ போயிட்டு நான் வரேன். ஏய் ரெஸ்ட் ரூம் தானே போக போற, வா நானும் வரேன். இல்ல ஆல்ரெடி கிளாஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நீ என் கூட வந்துட்டு 2 பேரும் ஒன்னா போனா மேம் ஏதாவது சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், நீ முன்னாடி போ. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ முன்னாடி போ கனி, முன்னாடி போ ஸ்ரீ. என்னடி உனக்கு என்னதான் ஆச்சு? இவ்வளோ நேரம் கிளாஸ்க்கு போகணும் புலம்பிட்டே இருந்தேன். சரி வாடி போகலான்னா நீ இப்போ என்னடனா ரெஸ்ட் ரூம் போகணும், நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறேன். பாரதி உன்னை நான் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போலாம் நீ பண்ணுறது எதுவும் எனக்கே புரிய மாட்டேங்குதுடி. நீ ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுடி. ஒன்றும் இல்லை ஸ்ரீ, நான் இப்போ போல சாதாரணமாக தான் இருக்கேன். ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறேன், அது தப்பா என்ன? நீ போய் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு உடனே வரேன். நீ போ ஸ்ரீ. என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலாம். சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு உடனே வா. இங்கே பாரு, மொத்தமே 10 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். 10 மினிட்ஸ் நீ கிளாஸ் உள்ள வரலாம், நான் ரெஸ்ட் ரூம்க்கு வர வேண்டியது இருக்கும், பார்த்துக்க. ஏன்னா உன்னை தனியாக விடவே எனக்கு பயமாக இருக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். உடனே போயிட்டு வா, நான் கிளாஸ்க்கு போகிறேன். பாரதி மறுபடியும் சொல்கிறேன், 10 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். 10 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீ வர லேட் ஆச்சுன்னா நான் வந்துடுவேன் சொல்லிட்டேன். இல்லை உடனே வந்துடுவேன், நீ போ. நான் உடனே வந்துடுறேன், நீ போ. சரி நீ சொல்கிறேன்னா போகிறேன், உடனே வா சரியா? ம் சரி ஸ்ரீ, நீ போ, நான் உடனே வரேன். நான் கிளாஸ்க்கு போகிறேன். என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கான்? இங்க வா, வான்னு சொன்ன. ரகு ரகு ப்ளீஸ் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்கே எல்லா மத்தியிலையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? கேட்குறேன். இல்லை இவங்க முன்னாடி நீ என்ன அடிக்கணும்னு நினைக்கிறியா? அடிச்சுக்க. நான் தயவு செஞ்சு. ஏய் நான் உன்கிட்ட விளக்கம்லாம் கேட்கல, இங்க வான்னு சொன்னேன். வா. ரகு ப்ளீஸ். இப்ப நீ வரியா இல்ல? வரேன் வரேன் ரகு, நீ எதுவும் பண்ணிடாது, வரேன். அது வா. பரவாயில்ல, சொன்னதும் வர. பக்கத்துல வான்னு சொன்னா உடனே வர. அப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு கண்டிப்பா வந்துருவேன், அப்படிதானே? ப்ளீஸ் ரகு, என்ன நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை ரகு. ரகு ப்ளீஸ், நான் இப்பதான் ஏன் தப்பா உணர்றேன். நீ அடிச்சிருக்க கூடாதுதான், அதுவும் அத்தனை பேர் மத்தியில உன்னை இன்சல்ட் பண்ணி அடிச்சிருக்க கூடாதுதான். இப்பதான் எனக்கு புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. அதுக்காக நீ கொடுக்குற தண்டனை பெருசு ரகு. ப்ளீஸ் ரகு, அது போல நீ இத்தனை பேர் மத்தியில என்ன அடிக்கணும்னு நினைக்கிறியா? அடிச்சுக்க. இல்ல அவங்க முன்னாடி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் ரகு. ஆனா நீ கொடுக்கணும்னு நினைக்கிற தண்டனை அது எனக்கு பெருசு ரகு. ப்ளீஸ் ப்ளீஸ் ரகு. அப்புறம் வேற என்ன சொல்ல போற? சரி உன்னை பண்ணு, நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் சொல்லிடு, அப்புறமா நான் பேசுறேன் சரியா? ரகு ப்ளீஸ், நான் சீரியஸா பேசுறேன். ஆனா நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க. ரகு ப்ளீஸ் ரகு, அதை தவிர நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, எல்லாமே பண்றேன். ஆனா தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம் ரகு, ப்ளீஸ் ரகு. இப்ப என்ன பண்றான்? அப்பவே சீக்கிரம் வாடின்னு சொல்லிட்டு வந்தேன், என்ன வரல பத்தியா இவன்? இவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. விஜய் நான் சொன்ன மாதிரி இவன் வேற ஏதாவது குழப்பத்துல இருக்கானா? சரி நம்மளே இப்ப பார்ப்போம், அவன் எங்க இருக்கான்னு நம்ம போய் பார்த்தாதான் நமக்கும் தெரியும். இவளை விட்டுட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு, போய் பார்ப்போம். ஏய் நீ சீரியஸானா பேசு, ஜோக்கானா பேசு, எனக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இங்க பார், நான் சொன்னதுதான், நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர. இங்க பார், நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஒரு நாள் நீ நிம்மதியா சந்தோஷமா இருந்துக்க. மண்டே அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர. ரகு ப்ளீஸ் ரகு, உனக்கு மனசாட்சி இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? ரகு ப்ளீஸ் ரகு, என்ன விட்டுரு ரகு. விட்டுறவா? சரி உன்னை விட்டுறேன். ஆனா உன்னை எடுத்து வச்சிருக்கேனே அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம், அதை நான் என்ன வேணாலும் பண்ணிக்கவா? நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வேண்டாம், நீ சந்தோஷமா நிம்மதியாயிரு. அந்த போட்டோஸையும் வீடியோஸையும் வச்சு
நான் என்ன பண்ணணும் பண்ணிக்கிறேன். ஐயோ ஏன் ரகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கேன். இப்படி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொள்றதுக்கு நீ உன் கையால எனக்கு கொண்டு போட்டுடு ப்ளீஸ் ரகு. ஏனா ரகு கொல்லவா? யார உன்னையா? உன்னை கொல்றது என் டார்கெட் இல்லை, உன்னை அவமானப்படுத்துறது தான் என் டார்கெட். அதை மட்டும்தான் நான் பண்ண போறேன். நீ செத்தா சாவு, உயிரோட இருந்தா இரு, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. என்னோட டார்கெட்டை வேறடி. கோனா இவன்கிட்டயே பாரதி நின்று அழுதுட்டு இருக்கான். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியலையே. பாரதி எதுக்காக இவனை பார்த்து இப்படி அழுதுட்டு இருக்கான்? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. ப்ளீஸ் ஏய், நீ என்னதான் கண்ணீர் வடிச்சு என்கிட்ட மன்றாடி கேட்டாலும் என் மனசெல்லாம் இறங்காது. நான் சொன்னதுதான். மண்டே அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. டைமு அன்னைக்கு சொல்றேன். ஷார்ப்பா அந்த டைமுக்கு நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர. உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி மட்டும் நீ வரணும், நான் என்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணிடுவேன். சரியா? என்ன நடக்குதுங்க? இவன் எதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான்? அப்படி அவன் என்ன சொன்னான்? எதுக்கு இவன் இவ்வளோ பயந்து போயிருக்கான்? அப்போ இவன் இப்படி அமைதியா இருக்கிறதுக்கும் டல்லா இருக்கிறதுக்கும் காரணம் இவன் தான். இவனாலதான் இவன் இப்படி இருக்கான். அப்படி இவன் என்ன பண்ணியிருக்கான் எனக்கு கூட புரியலையே. ஆனா பாரதி இவன் கிட்ட ஏன்? பாரதி ஏதோ ஒரு வகையில இவன் கிட்ட பயந்து போயிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம இதை இப்படியே விடக்கூடாது. இது முதல்ல விச்சு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். விச்சு அண்ணா நினைச்ச மாதிரி இங்க வேற ஏதோ தப்பா இருக்கு. விச்சு அண்ணா கிட்ட கண்டிப்பா இதை நம்ம சொல்லி ஆகணும். ஆமா ஆமாண்டி ஸ்ரீ, நம்ம இதை கண்டிப்பா விச்சு அண்ணாக்கு சொல்லி ஆகணும். இல்லைன்னா பாரதி லைஃபை ஸ்பாயில் ஆடும் போல இருக்கே. பாரதி எதையோ நினைச்சு பயப்படுறான், ஆனா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சொன்னது புரியுதோ? திங்கக்கிழமை அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர புரியுதோ? திங்கக்கிழமை காலையில டைமிங் சொல்றேன். ஷார்ப்பா அந்த டைமுக்கு வந்துரு டார்லிங். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரலன்னா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. வந்துரு. வரல. ப்ளீஸ் ரகு. ஏய் பாடி. ரகு ரகு நில்லு. ஐயோ கடவுளே ரகு, ஏன்டா இப்படி பண்ற? இல்ல இது தப்பா இருக்கு. நான் எப்படியும் போய் கேட்டா பாரதி என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டான். இது வரைக்கும் சொல்லாதவன் இப்ப மட்டும் சொல்ல வைப்பறான். கண்டிப்பா சொல்ல மாட்டான். அதுக்காகலாம் என் பாரதியை விட்டுற முடியாது. பாரதி என்ன ஆச்சுன்னு தெரியல உனக்கு, ஆனா நீ ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கவலைப்படாத பாரதி, விச்சு அண்ணா இருக்காரு. விச்சு அண்ணாவும் சரி நானும் சரி உன்னை கண்டிப்பா விட்டுற மாட்டோம். நீ கவலைப்படாத, உனக்கு பின்னாடி நாங்க இருக்கோம். அவன் என்ன பண்றான்னு நாங்கள பார்த்துடும். முதல்ல போய் விச்சு அண்ணாக்கு ஃபோன் பண்ணுவோம். இது என்னடா கொடுமையா இருக்கு? இவ்ளோ பெரிய வீட்ல ஒருத்தரையும் ஆள காணோமா? நான் வந்து எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். அக்கா, நிலாக்கா, அத்தை, மாமா, யாருமே ஒருத்தர் என்ன ஏதுன்னு குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது சரி, ஒருவேளை ஆளி மணி வந்துட்டேனே, அதனால யாரையும் ஆள காணோம். சேச்சா, நம்ம அக்கா சீக்கிரம் எழுந்துருவாளே. அக்கா கூட என்ன ஏதுன்னு கூட குரல் கொடுக்க மாட்டேங்கிறா. அக்கா, ஒருவேளை நான் வரேன்றதை மறந்துட்டாலோ இருக்கும். நான் அக்காக்கு ஃபோன் கூட பண்ணல. ஒருவேளை அக்கா எவ்வளவு கோவமா கூட இருப்பா. மாமா விளையாடாதீங்க, காலையில உங்களுக்கு என்ன விளையாட்டு? அமைதியா இருங்க சொல்லிட்டேன். என்னடி விளையாட்டுக்கு காலையில நைட் எல்லாம் தெரியாது. எப்பெல்லாம் விளையாடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் விளையாட வேண்டியதும். மாமா உங்களா ஏய் குட்டி கத்துறதுடி, கீழே யாருக்காவது கேட்க போகுது. கத்தக்கூடாதுன்னா நீங்க உங்க சேட்டையை காட்டாம இருக்கணும். அமைதியா இருங்க. நீங்க உங்க சேட்டையை காட்டுனீங்க நான் இப்படிதான் கத்துவேன். ஏய் என்ன பிளாக்மெயிலா? நீ கத்துனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கத்துடி. மேல இருந்து சத்தம் கேக்குது. அப்போ ரொமான்ஸ் மேல ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. சோ அக்காவும் மாமாவும் மேல இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. நம்ம மேல ரூமுக்கு பாடி இருக்க வேண்டியதுதான். இங்க யாரும் இல்ல,
நம்ம போய் நம்ம வேலைய பார்க்க வேண்டியதுதான். மாமா ரொம்ப சேட்டக்கார மாமா இருப்பார் போல இருக்கு. மாமா இருங்க மாமா, மச்சினிச்சி வரேன். மச்சினிச்சி வந்து உங்க சேட்டையெல்லாம் அடக்க முடியுதான்னு பாக்குறேன். I'm coming மாமா. ஏய் குட்டி நில்லடி. ஏய் அதுக்குள்ள உள்ள ஓடிட்டா. இங்க பாரு சொன்ன கேளு, ஒழுங்கா வந்துடு. இவர் கூப்பிட்ட உடனே வந்துருவேனாக்கும். அதெல்லாம் வர முடியாது. இங்க பாருங்க, வர வர உங்க சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு வேலை இருக்கு, நான் குளிச்சுட்டு என் வேலையை பாக்குறேன். ஏய் உன்கிட்ட சேட்டை கட்டாம வேற யார்கிட்ட காட்டுவேன்? ஏய் இன்னைக்கு லீவு தானே, என்ன உனக்கு என்ன வேலை இருக்கா? ஆமாங்க மாமாங்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான். ஆனா வீட்டுல வேலை நிறைய இருக்கு. அத்தை காலையிலேயே பாட்டியை பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. உங்களுக்கு பாரதிக்கு மாமாக்குன்னு டிஃபன் ரெடி பண்ணும். மாமா காலையில வாக்கிங் கிளம்பி போனாங்க. இப்ப வந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அவர் வரதுக்குள்ள நான் போய் டிஃபன் ரெடி பண்ணணும்ல. உங்களுக்கும் பாசிக்கும்ல. உங்களுக்கு பாரதிக்கு எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ண வேணாவா? அத்தை இருந்தா அவங்க பாத்துப்பாங்க. இப்ப அத்தை வெளியில போயிருக்காங்களா, அப்ப நான் தானே உங்களெல்லாம் பார்க்கணும். சரிடி எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் வெளியில வந்துட்டு போயேன். அதெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வெளியில வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கூட இருந்தா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. மாமா நீங்க வாக்கிங் போகணும்னு சொன்னீங்களா, கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு. அப்பா இந்த ரொமான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொமான்ஸ் பண்ண போல அவ்வளவு ஆசையா இருக்கு. மாமா அக்கா கிட்ட எப்படியெல்லாம் செட் பண்றாரு, நல்லா இருக்கு. இந்த லவ் ஜோடி கூட சூப்பரா தான் இருக்கு. ஏய் குட்டி அப்பா வர மாட்டேன் அப்படிதானே? ஆமா வர மாட்டேன். சோ மாமா அக்கா வரலனா என்ன, அதெல்லாம் இருக்கேன் மாமா, நான் வரேன். என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுங்க. சரிடி சீக்கிரம் குளிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில போவேன், சீக்கிரம் வா. சரிங்க மாமா, ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் குளிச்சிட்டு வந்துடுறேன். மாமா என் தங்கச்சி கூட்டிட்டு வர டிரைவர் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, போயிட்டாங்களா? ஏய் அதெல்லாம் ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. எல்லாரும் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. உன் தங்கச்சி ஆன் தி வேல இருப்பா. அச்சோ மாமா, ஆன் தி வேல இல்ல மாமா, என் மாமா பக்கத்துல இருக்கேன். இப்படி இருந்தா எப்படி? மாமா கிட்ட மச்சினிக்கு வேலையை காட்டணும்ல, காட்டிடுவோம். ஏய் என்னதெல்லாம் அப்படி இப்ப பாரு. ஏய் என்ன இது காலையில விளையாட்டு? ஓ வாய் திறந்து பேச மாட்டேன், ஒன்லி ஊந்தனா? யார்கிட்ட? இந்த அர்ஜுன் கிட்டயா? இப்ப எப்படி பேசுறேன்னு பாரு. ஏய் என் பொண்டாட்டி இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மச்சனிச்சி இது நீ கண்ணை மூடின பாரு, அப்பவே யோசிச்சிருக்கணும் மச்சனிச்சி. என் பொண்டாட்டியா இருந்தா அது மட்டும் இல்ல வேற என்னென்னமோ பண்ணிருப்பேன். நீ என் பொண்டாட்டி இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் வந்தது வராதுமா, ஒரு இன்ட்ரோடியூஸ் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன விளையாட்டு? ஏய் ஆமாமா உங்க அக்காவை தேய்ச்சி சமாளிக்கிறதே என்னால முடியல, இதுல நீ வேறையா? இப்படி எல்லாம் உங்க அக்கா முன்னாடி பேசி வைக்காத, அப்புறம் காப்பாத்த நான் கூட இருக்க முடியாது, பாத்துக்க. ஏய் உங்க அக்கா வந்ததும் அவகிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கிய. என் பொண்டாட்டி இங்க பாத்ரூம்ல இருக்கான், அவகிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். நீ பின்னாடி வந்து கண்ணை மூடிட்டு நான் உங்க பொண்டாட்டி இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கியே. என் மச்சனுக்கு இவ்வளவு அறிவா? என்ன பார்த்த ஆர்வத்துல? சரி நீ ரொம்ப சேட்டை பிடிச்சவளா இருப்ப போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூகமாவே வெடிக்க போகுது, இதை வேற மறைக்கிறாளு. ஓய் குல்பி என்ன பார்க்காத, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாமே இந்தா இங்க நிக்கிறப்ப இவதான், எது வந்தாலும் நீ அவகிட்ட பேசிக்க, என்கிட்ட வராத சொல்லிட்டேன். உன் அக்காளை பத்தி எனக்கு தானே தெரியும், அப்புறம் பயப்படலாம் எப்படி? ஓய் குல்பி இப்போ சொல்றேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, பாத்துக்க. உங்களுக்கு அப்புறமே வச்சுக்கிறேங்க மாமாங்க. ஏ வாளு என்ன வந்தது வராதுமா, என் புருஷனுக்கு பிராக்கெட் போடுறியோ? அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே. தெய்வம் சன்னியோ தென்னிலாம் சன்னியோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீ. வந்தது மாமா பாத்தன, மாமாவோட அழகுல
நான் அப்படியே மயங்கிட்டேன்னு பாத்துக்கேன். அக்கா இங்க பாருக்கா, சீரியஸா கேக்குறேன். நீ பாதி நான் பாதி. டீல் ஓகேவா? எனக்கு மாமா ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். ரைட்டு. இவ வந்ததும் வராதும் நம்ம சொல்லி முடிச்சிடா போல இருக்கு. அக்கா இங்க பாரு, நீயா கொடுத்துட்டீனா பாதி மட்டும் தான் எடுத்துப்பேன். நீ உன் அடம் பிடிச்சு வச்சுக்க, மொத்தமா நானே எடுத்துப்பேன். இப்ப கூட பாத்தியா மாமா ஏன் பக்கத்துல தான் நிக்கறாங்க. மாமா என்ன மாமா டக்கு கட்சி மாறிட்டீங்க? அது சரி. என் கட்சி இவதாம்மா. நான் அங்க நின்னுட்டு இருந்தேன். நீயா வாண்டடா வந்து பக்கத்துல நின்னுட்டு நான் உன் பக்கத்துல நிக்கிறேன்னு சொல்றேன். வந்தது வராதுமா உன் வேலையை ஸ்டார்ட் பண்ற போல இருக்கு. அடியே குல்பி. யார் இந்த வாளு? நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அங்க மாமா உனக்கெல்லாம் மடங்க மாட்டாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். என் புருஷன் எப்பவுமே என் கட்சி தான். வந்தது வராததுமா என் புருஷனுக்கு பிராக்கெட் போடுறேன் உன்ன. நீ வேற அடிக்க வராது. ஏற்கனவே மாமா என் காதை திருகிட்டாரு. இப்ப நீ அடிக்க வராது. வந்தது வராதுமா அடி பலமா என்னால வாங்க முடியாது. ஏதோ சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு பார்த்தேன். அது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் மாமா கரெக்ட் பண்றது மாமா. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உங்களை கண்டிப்பா கரெக்ட் பண்ணிடுவேன். அப்படி உங்க அக்கா கிட்ட பலமா வாங்க போறதா அர்த்தம். பரவாயில்ல, எனக்கு எங்க அக்கா கையால உதையே கிடைச்சாலும் பரவாயில்ல. நான் மாமாக்கு பிராக்கெட் போட விட மாட்டேன். எனக்கா பிராக்கெட் போட்டுறவா? அருந்த வாளு மூஞ்ச பாருனாலும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதே அருந்த வாளா தான் இருக்கல. ஏய் நீ காலேஜ் முடிச்சு இப்ப வேலைக்கு போக போறடி. இன்னமும் குழந்தைத்தனமா விளையாடிட்டு இருக்க. ஐயோ அக்கா நீ என்னக்கா பேசுற? நான் வேலைக்கு போறது மட்டும் இல்ல, வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தையே பிறந்தாலும் நான் கேட்க மாமா கிட்ட இப்படிதான் இருப்பேன். எப்பவுமே குடும்பத்தனம் பண்ணிக்கிட்டு ஆரம்ப வாழ்த்தனமா தான் இருப்பேன். என்ன மாமா கரெக்ட் தானே? நான் இப்படி இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும்? உன் அக்கா தான் இருந்தவாள்னு நினைச்சேன். அவளை விட டபுள் மடங்கா இருக்கே நீனு. ஐயோ மாமா அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. நானே நிலாக்கா பிரியாக்கா இங்க 3 பேர்ல பயங்கர ஆரந்தவாள் உங்க பொண்டாட்டி மட்டும் தான். ஏய் வாய மூடு. எதையாவது கலரி வச்சோம் அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. வந்தமா வேலையை பார்த்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அவள என்னை பத்தி ஏதாவது சொன்ன அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போறதுக்குள்ள வேற மாதிரி ஆயிடுவா பாத்துக்க. ஏய் அப்ப என்னமோ இருக்கு மச்சினிச்சி, நீ சொல்லு. என் பொண்டாட்டி என்ன பண்ணா? மாமா இங்க தானே இருக்க போறேன். ஒண்ணு நான் சொல்றேன். உங்க பொண்டாட்டி நிறைய வாழ்த்தன பண்ணிட்டாங்க. ஒண்ணு அவுத்து விடுறேன். போதும் போதும் இப்பதானே வந்த. போ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. நீ வா நான் உனக்கு ரூம் காட்டுறேன். அந்த ரூம்ல போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா. உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். இப்ப என்ன பாத்ரூம் ரூமுக்கு என்ன போக போறேன். பாத்ரூம் எதுன்னு நானே கண்டுபிடிச்சு போறேன். நீ மாமா கூட ரொமான்ஸ் பண்ணு. நான் கிளம்புறேன். ஏய் மச்சினிச்சி, பாதி ரூம் எதுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன் மாமா. இந்த வீட்ல எத்தனை ரூம் இருக்க போகுது? எல்லா ரூமும் திறந்து பார்த்தா எதுல பாதி இருக்கோ அதுதான் பாதி ரூம். ரொம்ப புத்திசாலியான மச்சினிச்சி தான். போமா போய் எல்லா ரூமையும் திறந்து பாரு. எதுல உனக்கு பாரதி இருக்கான்னு தெரியுதோ அதான் பாரதி ரூம். சரியா? போய் கண்டுபிடி. எனக்கும் என் பொண்டாட்டிட்ட ரொமான்ஸ் பண்ணணும். நீ கிளம்பு. மாமா நீங்க வெள்ளக்கல பேசுறது எனக்கு கேட்டுச்சு. என்ன அந்த பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ண போறீங்களா? பூஜா போதும் உன் வாழ்க்கை ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அருந்தவாளோட பேரு பூஜாவும் ஸ்வீட். நீ போங்க போய் கிளம்புங்க. போங்க மேடம். சரிங்கப்பா கிளம்புறேன். ரொம்ப தான் பண்றீங்க. நானே போய் பாதி ரூம் எதுன்னு கண்டுபிடிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் பாருங்க. வரட்டுமா? கிளம்புடி போடி. போய் ரொம்ப தான் பண்றீங்கப்பா. அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றேன். பூஜா போய்டமா. எப்பா அடமலை பெஞ்சு ஊஞ்ச மாதிரி இருக்கு. சாரி மாமா அவ உங்களை ரொம்ப படுத்தி எடுத்துட்டாலோ? ரொம்ப ரொம்ப எப்படி உங்க குடும்பத்துல எல்லாருமே இப்படிதானா? நான் நீ மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன். இதோ உனக்கு அடுத்து வந்த வாழை இப்படிதான் இருக்கு. முடியலடி மாமா. நான் அவன அப்படி கிடையாது. நானும் நல்ல பொண்ணுதான். யாரு நீ? அந்த புதுசுல என்ன படுத்தி எடுத்த பாரு. அதெல்லாம் இப்ப மறக்க முடியும்? ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. மாமா இங்க பாருங்க, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். மறுபடியும் உங்க சிலிமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒழுங்கா விடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். விடுறதா? ஏய் ரொம்ப நேரமா வெயிட்டிங் டி. இப்ப வந்துட்டு விடுன்றா? எப்படா இந்த அறந்த வேலை போகும்னு பார்த்தேன். நல்ல வேலையும் அதுவே கலந்துக்குச்சு. இப்ப நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல. ஏய் பொண்டாட்டி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். எதுவுமே கிடைக்கலன்னா எப்படி? ஏதாவது கொடுக்காத. மாமா எனக்கு வேலை இருக்கு, ஒழுங்கா சொல்லிட்டு விடுங்க. என்ன மிரட்டுறியா? யார்கிட்ட? இந்த அர்ஜுன் கிட்ட? ஆமா ஆமா, இந்த அர்ஜுனை நான் மிரட்டாம வேற யார் மிரட்டுமா? இங்க பாருங்க, உங்களை மிரட்டுறதுக்கும் சரி உங்களை கொஞ்சறதுக்கும் சரி நான் மட்டும்தான். புரியுதா? ஓ அப்படி. புரியுது நல்லாவே புரியுதுடி. புரியுது இல்லையா? அதனால எந்த சேட்டையும் பண்ணாம அமைதியா இருங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்ன விடுங்க. நான் சேட்டை பண்றேன்? ஆமா ஆமா. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லைங்க மாமாங்க,
அப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அதான் உங்க மேல கை போட்டுட்டேன். சரி சரி சாரி, நான் எடுக்கிறேன், போய் என் வேலையை பார்க்கறேன். ஏய் எங்கடி போறேன்? இவ போறேன்னு நாங்க விட்டுருவோமா? மாமா விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. நான் தான் தெரியாம கை போட்டுட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் நீங்க என்ன கை எடுங்க. ம் நீ வேணா தெரியாம போட்டதா இருக்கட்டும், நான் தெரிஞ்சு தாண்டி பிடிச்சிருக்கேன். ஏய் அதெல்லாம் விட முடியாது. நான் விட்டுறதுக்கு அவனை பிடிச்சி வச்சிருக்கேன், அப்படியெல்லாம் விட முடியாது. வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கெல்லாம் பசிக்கும்ல, நான் போய் டிஃபன் பண்ணணும், விடுங்க. ஏய் உன் பேச்சே சொல்லுது வேணான்னு சொல்ற மாதிரி இல்ல, வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அப்படி கேக்குற இந்த உதர சும்மா அனுப்பலாமா? இல்ல இல்ல, உண்மையாவே தான் வேணாம், நான் போறேன். ஆமாமா, என் குல்ஃபி வாயில இருந்து உண்மை மட்டும்தான் வரும். ஆனா அவ கண்ணு என்கிட்ட போய் சொல்லுது. வேணும்னு உன் கண்ணு போய் சொல்லுதுரி, உன் உதர் மட்டும்தான் உண்மையை சொல்லுதான். அதனால போய் சொல்ற கண்ணை தான் பார்த்துட்டேன்னா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம். வேண்டாவா? வேண்டாம். இப்பவும் வேணாவா? வேணாம். வேண்டாவா? வேண்டாம். உன் புடவை முந்தானை சாய்ந்தது, இந்த பூமி பூ பூத்தது. சின்ன சின்ன உடல் இருக்கணும், ஆமா வேணாம். ஏய், கொடுத்ததுக்கு அப்புறம் என்னடி வேணாம் வேணான்னு? அது கொடுத்ததுல அமைதியா வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன வேணாம்? வந்த போலு எப்ப வந்த? எப்படி வந்த? ஐயோ யாரு மாட்டா செல்ல மாமா, நான் இங்க இருந்து போறதுல வரதுக்கு நான் தான் போகவே இல்லையே. இந்த ரொமான்ஸ் பார்த்ததும் எனக்கு ஒரே வெக்கமா இருந்துச்சு, அதனால இங்க தங்கிட்டேன். ஓடி போவி. அது சரி, ரொம்ப டேஞ்சரஸான குடும்பம் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தேன் நல்லா இருக்காது. இது போய் நான் வெளியில கிளம்புறேன், நீ டிஃபன் ரெடி பண்ணி வை. அதுக்கு முன்னாடி இவ்வளவு ரெடி பண்ணி உள்ளே போட்டு பூட்டி வை. இவ ரொம்ப டேஞ்சரஸா இருக்காடி. அரந்த வாளு இங்கே அவ தங்கிட்டேன்னு சொல்றேன். சும்மா சொல்லக்கூடாது, உங்க ரொமான்ஸ் ஐயோ பட்டி கலப்புது மாமா. என்ன எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு, எங்க அக்காக்கு இதெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே. மாமா ப்ளீஸ் மாமா, அக்காவை டைவர்ஸ் பண்ணிடுங்க, என்ன கட்டிக்காங்க மாமா. ஓடி போவி. ரைட்டு, இவ ஏன் சொல்லி முடிக்காம விட மாட்டா போல இருக்கு. ஆளை விடுங்க சுவாமி, நான் இல்ல. மச்சினச்சி நீ என்ன பதம் பார்க்காம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூஸ் எப்படி போயிட்டு இருக்கா சார்? என் சைடுக்கான இன்டர்வியூஸ் முடிஞ்சிச்சு சார். இப்போ நீங்க தான் பார்க்கணும். நம்ம இப்போ சொன்னாங்க ஒரு 25 மேல வந்து யாரையாவது சூஸ் பண்ணுவோம். உனக்கு யாரையாவது சூஸ் பண்ண தோணுச்சுன்னா சொல்லு, ஓகேவா? ஷியர் டேட், பார்த்துலாம். இன்சென்டிவ்ஸ் இன்கிரிமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க, அதனால தான். எல்லாம் ரைட்மா, பட் 1 இயருக்கு நாங்கள் 25 தானே தருவோம். நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் தானே உங்களுக்கு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் நாங்கள் போடுவோம். சரி ராஜா, பட் நாங்கள் சென்னை பிரான்ச்சஸ்க்கு இன்டர்வியூ எடுக்கலாம், கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே டேட், எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன். யா கமெண்ட். ஓகே டேட், நீங்கள் பார்த்து என்னன்னு டிசைட் பண்ணுங்க டேட். ஓகே அஜய், பார்க்கலாம், வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம்ல. இன்னும் இருக்க மெம்பர்ஸையும் பார்ப்போம். நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு யார் சூட்டபிளாக இருக்காங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். என்ன டேட், வேலைக்கு சீட் வந்துட்டோம். ஓகே, உங்கள் ரெஸ்யூம் கொடுங்க. உங்கள் நேம் என்ன? ஓகே பூஜா. பூஜா, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார், நான் இப்பதான் MBA finish பண்ணேன். ஃப்ரெஷர் சார். ஃபர்ஸ்ட் டைமா ஜாப் ட்ரை பண்றேனா, அது இங்க தான். வாட் இஸ் பூஜா? நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் தான வேணும்னு கேட்டோம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்றீங்களா? சார், இப்போ எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் தான் வேணும்னாக்கா எங்க மாதிரி ஃப்ரெஷர்ஸ்லாம் எங்க சார் போகுது? நீங்க எங்க மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே